அப்படியே முடிக்க விடுங்க. எல்லாம் சாரி எல்லாம் அதைத்தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாப்ரா பாடி நல்லா யானை குட்டி மாதிரி. இப்போ வந்து நம்ம அந்தியூர்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது இவருதான். இருங்க இருங்க, ட்ரெண்டிங் தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஜாப்ராபாடி எருமை பத்தி டீட்டெயில் கொஞ்ச நேரத்தில் கேட்டுக்கலாம். அதுக்குள்ள கேஎஸ்ஆர் டிவில இருந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க, அவங்க முடிக்கட்டும். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம அந்தியூர் தேர் திருவிழாக்கு அருமையான எருமை மாதிரி, அதாவது யானை மாதிரி ஒரு எருமை கொண்டாந்துருக்கீங்க. ஆமாண்ணா. இது வந்து ஹைட் எந்த அளவுக்கு இருக்கு, என்ன கொஞ்சம் டீடைல் சொல்லுங்க. இது அண்ணா, இது வந்து பாத்தீங்கன்னா பிரீடு வந்து ஜாபர்பாடி. சரி. ஜாபர்பாடியில ஹைட் வந்து ஒரு 7 அடி to 7 அடி இருக்குங்கண்ணா. சரி. லென்த் வந்து 9 அடி இருக்கு. 9 அடி இருக்கு. ஆமாங்கண்ணா. இப்ப தமிழ்நாட்டுல வந்து இந்த பிரீடு வந்து அதிகமா இருக்காது. ஆனா அதிகமா இருக்காது, யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய இதுல விஐபி கேட்டகரி இருக்கிறீங்க தாராளமா வச்சிருப்பாங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் கொஞ்சம் பெருசு, பட் அந்த அளவுக்கு எருமையும் பெருசு. ஆமா, தாராளமா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரீடு வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா எடுத்துட்டு போலாங்கண்ணா. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல ஹைட் வெயிட்ல இவதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. ஆமாண்ணா. இவருக்கு பேருங்களா பாகுபலி. பாகுபலி. சரி, ஓகேண்ணா. இப்போ வந்து இது வந்து ஆண் எருமை. ஆமாண்ணா. இத மாதிரி வந்து பெண் எருமைகள் வந்து எத்தனை இருக்குங்க உங்ககிட்ட? ஆனா என்கிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னா சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, இப்போ மேல் மட்டும் இருக்காங்க. மேல் மட்டும் இருக்காங்க. ஆமாண்ணா. இந்த பிரீட்ல வந்து குட்டிகள் வேணுமா, உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். சராசரியா இந்த எருமை வந்து ஆண் எருமை என்ன ரேட் வரும்? ஆனா இந்த எருமை பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhs சொல்லிட்டு இருக்கோங்கண்ணா. 5 lakhs சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. பேசினா அனுசரிச்சு தரலாம் தாராளமா. இதுல பெண் எருமை இல்ல கடாரி, கடா கண்ணு, கடாரி கண்ணு எல்லாமே வந்து லேக்ஸ் கணக்கு தான் வரும். லேக்ஸ் கணக்கு தான் வரும். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து பால் அளவு எத்தனை ஈல்ட் எடுக்கலாம்? இது வந்து இப்ப இருக்கிறதுல பஃபலோல அதிக மில்க் ஈல்ட் தாங்கண்ணா. 25 லிட்டர் வரைக்கும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். 25 லிட்டர். ஆமாண்ணா. மினிமம் வந்து ஒரு நாளைக்கு. இது ஃபேட் எசன்ஸ் எல்லாம் ஃபேட்டஸும் டாப்பா இருக்கு. எருமை நார்மலா எருமைக்கு எந்த அளவுக்கு 8 அந்த ரேஞ்சில தாராளமா கிடைக்கும். ஆமா. இது 4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் ஆயிருக்கு. ஆமா. இந்த மாதிரி எருமைகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு தாராளமா கால் பண்ணுங்க. நம்ம நம்பர் வந்து 9976438207. அம்மன் டைரி ஃபார்ம்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணாலும் வருங்கண்ணா. சரி. இப்ப பருவாச்சியில் இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது போக எருமைகள் மட்டும் தான் பண்றீங்களா? ஆனா மாடுக வாரம் 30-40 ரூபாய் கொண்டு வருவாங்கண்ணா. எல்லாமே நம்ம ஆன்லைன் சேல்ஸ் தான். எல்லாம் தரமானதா இருக்கும். பட்ஜெட் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல இருக்கும், பட் பொருள் நல்லா இருக்கும். பொருள் நல்லா இருக்கும். ஆமா. என்னென்ன பிரீட் பண்ணிட்டு இருக்கீங்க? HF ஜெர்சி மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். 30-40 மாடு வாரம் வந்துரும். ஆமா. எருமைகள் வேணாலும் எருமைகள் எல்லா ரகத்திலும் இருக்கு. இல்லாத ரகமே இருக்காது. தாராளமா எது வேணாலும் சரி. வியாழன் வெள்ளி சனியில நம்மகிட்ட சேல்ஸுங்கண்ணா. வியாழக்கிழமை ஃபார்ம் விசிட் வரலாம் வாங்க. 30-40 ரூபாய் பாத்துக்கலாம். ஆமா, வாரம் வியாழக்கிழமை. சரிங்க. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. உங்க நம்பர் மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. 9976438207. 8207. சரி, ஓகே. ரொம்ப நன்றி. ஓகே. அப்படியே கொண்டு போய் கட்டிடுங்க. நல்லா ஜெயிச்சாண்டிக்கான ஆளு. இங்க பாருங்க, கொஞ்சம் அப்படியே நகர்ந்துங்க. எல்லாம் உங்களை தான் கவர் பண்ணி இருக்கிறாங்க. ஆமா, எல்லாத்துலயுமே வருங்க. அதெல்லாம் பார்க்கலாம். சரியான ஆளு. எனக்கு இதெல்லாம் கண்ணுல அதிசயமா பாக்குறது. இதெல்லாம் இருக்கிற பிரீடு தாங்க ஐயா. நீங்க என்டிவி கேட்குறீங்க. நம்ம தமிழ் சிங்கம் சொல்லு யூடியூப் சேனல். யூடியூப் சேனலுக்கு தமிழ் சிங்கம் சொல்லுங்க. சரி. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. 2 வயசு தான். 4 வயசு ஆச்சு. யானை குட்டி மாதிரியே இருக்குது. நீங்க தமிழ் சேனல்ல வருங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்ல இருந்து சேல்ஸுக்கு கொண்டாந்து இருக்கிற கன்றுகள் தான். இது போக இங்க பாத்தீங்கன்னா சண்டை கடாய் வச்சிருக்காங்க. அது வந்து இதுன்னு நினைக்கிறேன், ஓவர் கிராஸ் இருக்கு. களச்சேரி ஆடு கொண்டாந்துருக்காங்க சேல்ஸுக்கு. அது போக தொங்கு குறும்பைன்னு நினைக்கிறேன். அதுலயே வந்து கண்கருப்பு சண்டை கடாய் வச்சிருக்காங்க. இங்க வருங்க, இவர் ஒருத்தர் தெரியுண்டா. இதெல்லாம் என்ன விலை வரும்? இதெல்லாம் என்ன விலை வருங்க? பின்னாடி வருதா? ஓகே. இந்த மாதிரி ஆடுகள் எருமைகள் எல்லாமே வந்து இவங்க தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க ஓன் பிரீடுன்னு நினைக்கிறேன்.
இந்த மாதிரி வேணுனாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பதிவு இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே.